ஒருத்தவங்க பிரமாணத்தின்படி நீதிமான் ஆக்கப்பட்டிருந்தாலும் இயேசு கிறிஸ்துக்கு வேலையே இருந்திருக்கு. If the law was able to justify anyone, no, then there is no need for Christ to come to this world. கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது இதை செய்யாதே என்கிறதான கட்டாயத்தின் அடிப்படையிலே வாழப்படுவதல்ல. Christian life is not a legalistic bond on what to do and what not to do. கிறிஸ்து அவருடைய வாழ்வை என்னிலே வாழும்படி அவரை தொடர்ந்து நம்பு. Christian life is yielding my life completely to Christ so that Christ can live in me. நம்ம எல்லாருக்குமே ரொம்ப முக்கியமான ஒரு பிரச்சனை உண்டானா அது மறதி. All of us have a very big problem called as absent minded. எத்தனை பேர் அந்த மாதிரி உங்க வீட்ல நடந்துக்கும் தெரியல. I don't know in how many houses this might have occurred. கையிலே சாவி வச்சிட்டு சாவி ஒரு அரை மணி நேரம் தேடி இருப்பீங்க. Sometimes we may have the key in our hands and we'll be looking for it for half an hour. எந்தெந்த பொருள் எங்கெங்க இருக்குன்னு சொல்லி ஒரு லிஸ்ட் எழுதி வச்சிட்டு அப்புறம் அந்த லிஸ்ட்டை தேடிட்டு இருப்பீங்க. Sometimes we will write whatever to remember, we will write the list of things where it is and we will forget where we kept the list itself. ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் கூட மறதின்றது ரொம்ப பிரதானமானது நமக்கு. Even in our spiritual life, forgetting things is very usual. நிறைய நேரத்துல நம்ம மத்தவங்களுக்கு செய்ததை ஆண்டவருக்கு செய்ததை நம்ம எப்போதும் ஞாபகம் வைத்திருப்போம் பரிசேயர்கள் மாதிரி. Now oftentimes like Pharisees we will remember what did we do for other people unto God. ஆனால் அநேக நேரங்களில ஆண்டவர் என்ன செய்தார் என்பதை மறந்து போவது எளிதானது. But often we forget what God did for us. அதனால தான் தமிழ்ல நம்ம ஜெபம் பண்ணி முடிகிறப்பெல்லாம் நம்ம சொல்லுவோம், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. Now that's why in our Tamil culture whenever we pray we always recite, praise the Lord all my soul and all my inmost being, forget not any of his blessings. ஒவ்வொரு தடவை நம்ம மாதந்தோறும் நம்ம கூடி வரும்போது ஆண்டவர் நினைவு கூறும்படி செய்தாரு. ஏன்னா முக்கியமா மறப்பது என்பது நம்முடைய பிரச்சனையா இருக்கிறது. Oftentimes once in a month when we come we meet for the Lord's Supper because we may forget what God in Christ did for us. இன்றைக்கு கிறிஸ்தவத்துல சிலுவையின் செய்தி இல்லாம போனதுக்கு ரெண்டு காரணத்தை நான் யோசித்தேன். Now today in Christianity I was looking for reasons why the message of cross has been lost. முதலாவது எல்லாருமே ஒரு புது செய்தி கிடைக்கணும்னு விரும்புறாங்க. Now firstly many people want a new message every week. ஏதாவது புதுசா எங்களுக்கு சொல்லுங்க. Now they want to hear something new. ஆனால் ஆண்டவர் எப்பொழுதுமே ஒரே செய்தி தான் வைத்திருக்கிறார். ரொம்ப ரொம்ப பழைய செய்தி, பழைய சிலுவையை பற்றிய செய்தி அது. But God always have only one message. Although it is very old, God want that message to be repeated again and again. நீங்கள் புதிய ஏற்பாட்டில கவனமா வாசித்தீங்க அப்படின்னா இந்த சிலுவையின் செய்தி பல்வேறு பரிமாணங்கள்ல சொல்லப்பட்டிருக்கிறதை ஒழிய பல்வேறு செய்திகள் வேதாகமத்துல இல்ல, ஒரே செய்தி தான், சிலுவையின் செய்தி தான். Even if you carefully read through the New Testament, you will read that the message of the cross is been shared with different dimensions, but the New Testament is not trying to introduce new message in every book. இந்த புது செய்தியை குறித்ததான தாகம் ஆண்டவர் கொடுத்திருக்கிற ஒரே செய்தியாகிய சிலுவையை விட்டு ஜனங்களை தூரமாய் கொண்டு போய் விட்டது. Now today since many people are curious to know something new, it has carried them away from understanding the message of the cross. இரண்டாவது, ஏன் ஜனங்கள் தேவனுடைய அல்லது சிலுவை பற்றி தூரமா போறாங்க அப்படின்னா, now the second reason why people go far away from the cross of Christ, சிலுவையின் செய்தி புரிந்து கொள்வதற்கு மிக கடினமானது. அதனாலே பிரசங்கியார் முதற்கொண்டு என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, எதுக்குப்பா இதெல்லாம் பேசிக்கிட்டு நம்ம ஜனங்களுக்கு பிடிச்ச மாதிரி காரியத்தை பேசுவோம், கர்த்தரும் கண்ணீரை மாற்றுவாரு, உன்னுடைய வியாதியை சுகமாக்குவாரு, ஜனங்களா ரொம்ப சந்தோஷமா அல்லேலூயா பிரைஸ் லார்ட்னு சொல்லிட்டு போயிட்டே இருப்பாங்க. now since the message of the cross is little bit complicated or delicate to understand, many preachers think that why should I spend my time in preaching something that the people don't like, so instead of that I will preach the message that people really like about healing and solving family problems and all those things, so people will be very happy with my message. அதனால தான் கலாத்தியர் போன்ற நிருபங்களிலிருந்து செய்தி கேட்பது மிக அரிதா இருக்கிறது இந்த நாட்களிலே. That's why the preachings on the book of Galatians is almost dying in these days. ஏனென்றால் இந்த செய்தி சிலுவையை மையமாக வைத்து
உபதேசத்தை மையமாக வைத்து இயங்குறபடினாலே அநேகர் இதை படிப்பதில்லை. The reason is, since this book talks about Christ and it talks about the doctrines of Christ, many people are not interested in learning this book. இந்த விதமாக பிசாசு இன்றைக்கு ஜனங்களை ஏமாற்றி இருக்கிறான். அநேக நேரத்திலே கிறிஸ்தவர்கள் இந்த காரியத்திலே வழிவிலி போகிறவர்களா இருக்கிறார்கள். This is how Satan has manipulated the church of God, and the church of God has drifted away in this manner from the message of the cross. கிறிஸ்து செய்ததை அல்ல, நான் என்ன செய்ய வேண்டும் என்பதை சொல்லுங்கள் என்பதே திருச்சபையினுடைய கதறலா இருக்கிறது இன்றைக்கு. Today the church longs to hear what should I do for the Lord instead of what did the Lord do for them. ஆனால் நீங்களும் நானும் கிறிஸ்துவுக்காக வாழ்வது எப்பொழுது சாத்தியமாகும் என்றால், கிறிஸ்து எனக்காக என்ன செய்திருக்கிறார் என்பதை நான் நம்பி வாழும்போது மாத்திரமே சாத்தியம். No, only when I know what Christ has done for me, then I will be able to rely on him completely. கலாத்திய திருச்சபையினுடைய பிரச்சனை என்னவென்றால், நான் விசுவாசத்திலே கிறிஸ்தவ வாழ்க்கை ஆரம்பித்தேன், பரவாயில்லை, ஆனால் இதற்கு பின்பாக நான் என்ன செய்கிறேன் என்ற அடிப்படையில் தான் கடவுள் இடத்தில் செயல்படுகிறார் என்கிறதான தவறான எண்ணம். No, the problem with the people at Galatia is they knew that they started the Christian life by the grace of God, but then they started thinking that I need to live my life in my way, my spiritual life in my way. அதை 4 பிரச்சனைகளாக நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். முதலாவது போன வாரத்திலே முதலாவது பிரச்சனையாக அவர்கள் தேவனுடைய செய்தியும் செய்தியாளனாகிய அப்போஸ்தலனாகிய பவுலையும் தள்ளிவிட்டார்கள் என்று பார்த்தோம். So we are learning 4 different problems from this epistle, and last week we heard that they deserted the message and the messenger. அப்போஸ்தலனாகிய பவுல், நானும் அப்போஸ்தலன் தான், என்னுடைய செய்தியை நீங்கள் தள்ளிவிடக் கூடாது என்பதாக அவர் தன்னுடைய வாழ்வில் நடந்த 5 காரியங்களை பட்டியலிட்டதை நாம் கற்றுக்கொண்டோம். And the last week we meditated upon the 5 things that happened in the life of Apostle Paul to prove his apostolic authority. இன்றைக்கு இரண்டாவது பிரச்சனையை நாம் பார்க்க இருக்கிறோம். Today we are going to deal with the second problem in the book. அது என்னவென்றால், பிரமாணத்திற்கு போகும்படியாக அவர்கள் வஞ்சிக்கப்பட்டிருந்தார்கள். The second problem is they were deceived to go back to the law. அவர்கள் பிரமாணத்துக்கு போகும்படியாக ஏமாற்றப்பட்டிருந்தார்கள். So they were actually deceived to go back to the law. அதைத்தான் முதலாம் வசனத்தில் இவ்வாறு ஆரம்பிக்கிறார், புத்தி இல்லாத கலாத்தியரே, நீங்கள் சத்தியத்துக்கு படியாமற் போகத்தக்கதாக உங்களை மயக்கியவன் யார் என்று கேட்கிறார். No, that's why Paul starts third chapter in this way. Oh, you foolish Galatians, who has bewitched you before your eyes and you have gone away from Christ. அநேகர் தங்களுடைய கிரியையை மையமாக வைத்து வாழ்கிற வாழ்க்கைக்கு திரும்புவதற்கான காரணம் என்னவென்றால், அந்த பிரமாணத்தை தங்களால் கைக்கொள்ள முடியாது அல்லது அதனுடைய பிரச்சனை என்ன என்பதை தெளிவாய் புரிந்து கொள்ளாமல் இருப்பதுதான். No, most of the people they go back to law because they have not understood one simple fact that they cannot completely keep the law, and they don't remember that. யூத மார்க்கத்தில் நந்தவருடைய ஒரே கேள்வி என்னன்னா, அப்ப எதுக்கு ஆண்டவர் பிரமாணத்தை கொடுத்தார்? So immediately the Judaizers asked a question to Paul that why did God give the Old Testament law? இன்றைக்கு பிரமாணத்தின்படி நம்ம வாழ வேண்டிய அவசியம் இல்ல, கிறிஸ்துவின் கிருபையை நம்பி நாம் வாழ்ந்தால் போதுமானது என்று நீங்கள் சொல்வீங்களா, அப்புறம் என்னத்துக்கு ஆண்டவர் பிரமாணத்தை கொடுத்தார்? So if you tell that now there is no need for law to be practiced in the church and only Christ's grace is enough, then why did God give such laws in the Old Testament? அதனாலே பவுல் அதை விளக்க வேண்டியது அவசியமாகிறது. So Paul has to talk about the purpose of the Old Testament law. அதற்கு அப்போஸ்தலனாகிய பவுல் கலாத்தியருடைய வாழ்வையே ஒரு உதாரணமாக கொண்டு வருகிறார். So in order to prove that, now he used the example of the life of the Galatians to establish his point. கடந்த வாரத்திலே அவர் என் வாழ்வை பாருங்கள், என்னுடைய சாட்சியை கருத்தில் கொள்ளுங்கள் என்று சொன்னார். இந்த வாரத்திலே நாம் என்ன பார்க்கிறோம் என்றால், நீங்கள் உங்கள் வாழ்வை பாருங்கள், நீங்கள் இந்த மதீனத்திலிருந்து வெளிவாருங்கள் என்று சொல்கிறார். In the last week Paul talked about his life. He asked Galatians to see his life, but in this chapter he is asking the Galatians to look at their own lives. 3 காரியங்களை அவர்களை பற்றி சொல்கிறார். And he talked about 3 things from their lives. முதலாவது அவர் சொல்கிறார், நீங்கள் கிருபையின் செய்தியையே கேட்டீர்கள். No, the first thing that he tell about them is you heard the gospel of grace. முதலாம் வசனத்திலே அவர் எவ்வாறு ஆரம்பிக்கிறார் பாருங்கள், இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்டவராக உங்கள் கண்களுக்கு முன்பாக பிரத்யட்சமாய் உங்களுக்குள்ளே வெளிப்படுத்தப்பட்டிருந்தாரே. In chapter 3 verse 1, the second part he says like this, before your very eyes Jesus Christ was clearly portrayed as crucified. அவருடைய கேள்வி இதுதான். His question is, அவர் 2 விதமாக கேள்வியை கேட்கிறார். no, he asked 2 different ways the same question. அவர் கேள்வி என்னன்னா, நீங்க எப்படி இவ்வளவு சீக்கிரமா கிறிஸ்து சிலுவையில செய்து முடித்ததை தள்ளி வச்சிட்டீங்க? No, the first question is, how can you set aside what Christ has done on the cross for you? கிறிஸ்து சிலுவையில செய்து முடித்ததை எப்படி நீங்க தள்ளிவிட முடியும்? Now how can you easily forget what Christ has done for you? ஆண்டவர் உங்களுக்கு எப்படி சுவிசேஷத்தை கொண்டு வந்தாரு? Now remember how God has brought the gospel into your life.
பொதுவா சுவிசேஷன்றதையே தெளிவா புரிந்துகாத அநேகர் இருக்கிறார்கள் இன்றைக்கு. There are so many people who have not understood the meaning of gospel. கிறிஸ்து சிலுவையிலே செய்து முடித்ததை சொல்லாத செய்தி சுவிசேஷ செய்தி அல்ல. No, if a message is not carrying what Christ has done on the cross, it is not called as gospel. நான் எப்பொழுதும் சொல்லுகிற அதே வார்த்தையை சொல்கிறேன், கிறிஸ்துவின் சிலுவையை மையப்படுத்தாத செய்தி கிறிஸ்தவ செய்தியே அல்ல. No, if any message in Christianity is not focusing on the cross of Christ, then it is not a message of Christianity. இங்கே கலாத்தியர் பார்த்து கேட்கிறார், நீங்க எப்படி ரட்சிக்கப்பட்டீங்கன்னு கொஞ்சம் யோசித்து தான் பாருங்களேன். So he asked a question to the Galatians that can you please remember how did you get saved? ஓகே, நான் கிருபையினால் ரட்சிக்கப்பட்டேன், நீங்க எப்படி ரட்சிக்கப்பட்டீங்க? No, he says no, I was saved by grace. How were you saved? எந்த செய்தி உங்களை கடவுளுடைய பிள்ளையாக மாற்றியது? No, which news made you a child of God? நீங்களாம் ரொம்ப யோக்கியமா இருந்தீங்கன்றனால ஆண்டவர் கிரேட் போட்டு ஓகே வெரி குட் பெஸ்ட் மார்க் வாங்கியிருக்கான் அதனால நான் ஏற்றுக்கொள்கிறேன் என்று ஏற்றுக்கொண்டாரோ? No, did God receive you because you are so good in the sight of God? அப்படி அல்ல. No. கிறிஸ்து சிலுவையில் செய்து முடித்ததை, கிறிஸ்து சிலுவையில் உங்களுடைய பாவங்களுக்காக மரித்தார் என்கிற செய்தினாலே நீங்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்டீர்கள். The only way you are accepted by God is through the message that carried cross of Christ in it. அவர் இரண்டாவது கேட்கிற கேள்வி என்னன்னா, நீங்க ஆரம்பிச்சப்ப நல்லா தானே ஆரம்பிச்சீங்க, எப்படி இவ்வளவு சீக்கிரமா உங்களையே நம்புறவங்களாக அல்ல சுயத்தை நம்புறவங்களாக மாம்சத்தில் நடக்கும்படி தீர்மானித்து விட்டீர்கள்? And the second question he asked to the Galatians is, how can you be so foolish to go back to the fleshly walk? மூன்றாவது வசனத்தை பாருங்க. Verse 3. ஆவினாலே ஆரம்பம் பண்ண நீங்க இப்பொழுது மாம்சத்தினால முடிவு வர போறீங்களா? Now in verse 3 he says, are you so foolish after beginning with the spirit, you are now trying to attain your goal by human effort? நீங்க இவ்வளவு புத்தியினரா? Now are you so foolish? That's the question he asked. ஒசூர் வேதாந்த திருச்சபை மக்கள் நல்லா கவனிக்கணும். Now the people of Osur Bible Church must listen to something very carefully. எப்படி கிறிஸ்து வாழ்க்கை நம்ம ஆரம்பித்தோம்? How did we begin our Christian life? எப்படி நம்ம ரட்சிக்கப்பட்டோம்? How were we saved? இயேசு கிறிஸ்து வந்தோம். Now we come to Christ. அவர்ட்ட சொன்னோம். Now we told him, ஆண்டவரே நான் ஒரு பாவி. we confess that Lord I am a sinner. எல்லாரும் இந்த இடத்துக்கு நீங்க வந்திருந்தா மாத்திரம் தான் நீங்க ரட்சிக்கப்பட்டீங்கன்னு நான் சொல்லுவேன். Only if you have confessed that you are a sinner before God, then only I can say that you are a saved person. ஒத்துக்கிறீங்களா? இந்த இடத்துக்கு வந்தீங்களா நீங்க? Now have you been to that place where you confess that you are a sinner to God? ஒருவேளை நீங்க மற்றவங்கள மாதிரி நிறைய பாவம் செஞ்சிருக்க மாட்டீங்க. No, maybe you might have not committed serious sins like other people. ஒருவேளை ரொம்ப கேவலமான பாவங்கள் நம்ம யோசிக்கிறோம்ல, அந்த மாதிரி நான் எதுவும் செஞ்சிருக்க மாட்டீங்க. Maybe in your thoughts you might have been not very ugly. அந்த மாதிரி நபரா நீங்க இருந்திருக்கலாம். அப்படி இல்லாட்டி இந்த உலகத்துல உள்ள எல்லா பாவங்களையும் அனுபவித்துக் கொண்டிருந்த ஒரு நபரா கூட இருந்திருக்கலாம். No, either you are such a good person or you may be a person who was living in the dirty nature of sin. ஆனால் நீங்கள் இயேசு கிறிஸ்து வந்தபோது, but when you came to Christ, நீங்க சொன்னீங்க, ஆண்டவரே நான் ஒரு பாவி, என்னாலே என்னுடைய நல்ல காரியங்களினாலே நான் ஒருபோதும் உம்மால் ஏற்றுக்கொள்ளப்பட முடியாது, நீங்க சிலுவையில மரித்ததை நான் நம்புகிறேன் என்று அந்த நம்பி கிறிஸ்து செய்து முடித்ததை நம்பித்தான் நாம் கிறிஸ்தவர்களானோம். Maybe when we come to Christ, we confess that Lord I am a sinner and I understand that I cannot save myself by the good works that I have done or I can do for you, so I need you. என்னிடத்துல நன்மை எதுவுமே இல்லை ஆண்டவரே. No, I have nothing good dwelling in me. ஆண்டவரே நான் ஒரு மிகப்பெரிய பாவி ஆண்டவரே, என்னை ஏற்றுக்கொள்ளும் ஆண்டவரே என்று சொல்லி நம்பி நம்ம வந்தோம். No, we said that Lord I have nothing good in me, I am totally a sinner, please accept me. That's how we came to Christ. ரட்சிக்கப்பட்ட உடனே, now after receiving that salvation from Christ, நம்ம என்ன நினைக்கிறோம்? now we assume that ஓகே ஆண்டவர் ஒரு அளவுக்கு என்னை ஏற்றுக்கொண்டிருக்காரு, இனி அவர்கிட்ட இருந்து நான் ஏதாச்சும் பெறணும் அப்படின்னா நான் இனி என்ன செய்யணும்ன்றதை குறித்து நான் கவலைப்பட வேண்டும் என்று சொல்லி நாம யோசிக்கிறோம். No, we think that okay, through my confession God has accepted me, but now if God needs to totally accept me, I have to do some more things in my life. நம்முடைய வாழ்வினுடைய எல்லா காரியத்தையும் நான் என்ன செஞ்சேன் அப்படின்ற அடிப்படையில் நம்ம நிதானிக்க ஆரம்பிக்கிறோம். Now then we start analyzing our life on the basis of what we do for God. பரிசேயர்களை போல மற்றவர்களோடு கூட நம்மளை ஒப்பிட்டு பார்க்க ஆரம்பிக்கிறோம். Now we start comparing ourselves like the Pharisees with the other people's lives. இந்த சகோதரியை பாரு, இவங்க நான் பிரேயர் மீட்டிங்கே வரதுல, ஆனா நான் வருகிறேன்.
We may say like, oh, you look at that sister, she never comes for any prayer meeting, but I go for all prayer நான் meetings. அந்த நபரை காட்டிலும் கொஞ்சம் பெரிய ஆள் தான். No, I am better than that sister. ஒருவேளை அவங்க பாத்தீங்கன்னா சரியா ஜெபம் பண்றதுல ஆனா நன்றாக ஜெபம் பண்றேன், அதனால அவங்க காட்டிலும் நான் பெரிய நபர். No, that person, he doesn't pray, but I can pray, so I am a better person than him. பவுல் சொல்கிறாரு, எப்படி நீங்க ஆவியில ஆரம்பித்து இப்பொழுது மாம்சத்துக்கு நேராய் நீங்கள் கடந்து வருகிறீர்கள்? No, so then Paul says, no, you have started by faith, by spirit, but now you are slowly moving on to flesh. அப்ப கிருபையினால ஆண்டவர் ஏத்துக்கிட்டாரு, இப்போ உங்க கிரியினால ஏத்துக்கிட்டாரா என்று கேட்கிறார். So his question is, did God accept you first on the basis of grace, and now he is demanding works from you? அது மாத்திரம் இல்ல, நீங்க பட்ட பாடுகளை நினைச்சு பாருங்க. Not only that, now you look at the sufferings you went through. எதற்காக கலாத்தியா திருச்சபையில இயேசு அவர் பவுல் வந்து பிரசங்கித்த போது அந்த முதலாம் மிஷன் பயணத்துல நம்ம பார்த்தோமானால் விசுவாச நிமித்தமாக நிறைய பாடுகளை அனுபவித்தார்கள். No, when Paul came to the Galatian region and when he preached the gospel to the Galatian people, now Paul has to suffer for the faith that he has preached for them, and the church also suffered with Paul. அதனாலே பவுல் சொல்கிறார், நீங்க யோசித்து பாருங்க, ஒருவேளை நீங்க பிரமாணத்தின்படி வாழ தீர்மானிச்சிருந்தீங்கன்னா எதுக்கு யூத மதத்தை சேர்ந்தவர்கள் உங்களை என்னையும் தொந்தரவு பண்ணணும்? அவங்க விட்டுருப்பாங்களே. நீங்கள் விசுவாசித்தால் போதும் என்கிற இந்த சத்தியத்தை நம்பினால உங்களுக்கு இவ்வளவு பிரச்சனை வந்துச்சு. So Paul is asking them a question that, no, if no you have been accepted by God through law, and if you are practicing the law, the Judaizers will not disturb you, but the Judaizers come there to disturb you because you started your walk by faith. அருமையான தேவனுடைய திருச்சபையே, நீங்கள் நானும் கிருபையினாலே தானே ரட்சிக்கப்பட்டோம், அதிலே நிலைத்திருங்கள் என்பதுதானே பவுல் சொல்ல விரும்புவது. So Paul wanted to tell to the beloved church of God that we have begun our walk of faith in grace, so you should continue in grace. இரண்டாவதாக, secondly, அவர் சொல்வது என்னவென்றால், நீங்கள் கிறிஸ்தவ வாழ்வில் பெற்ற அனைத்தையும் விசுவாசத்தினால் தான் பெற்றீர்கள். And secondly, Paul is reminding them that you received everything in your Christian life through faith. நீங்க பெற்ற எதையுமே நீங்க வந்து ஏதோ செஞ்சு ஆண்டவரை பார்த்து அடேங்கப்பா இவர் பயங்கரமா எனக்காக கிரியை செய்றாரே, பயங்கரமா ஊழியம் பண்றாரே, பயங்கரமா ஜெபம் பண்றாரே என்று சொல்லி பார்த்து எதையும் அவர் உங்களுக்கு தரவில்லை என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்கிறார். So Paul is reminding them the lesson that God did not bless you because you are so good in the sight of God. God did not look at your actions and give you what you have. வேதத்துல வந்து ஒரு பிரின்சிபல் இருக்கு, ஒரு நியதி இருக்கு. No, there is a principle in the scriptures. பாவத்துல இருக்க நம்ம அதை கட்டாயம் புரிஞ்சுக்கு தான் ஆகணும். No, we பாவத்துல இருக்க நம்ம who live in this sinful world must understand that principle. என்ன அப்படின்னா, the principle is, ஆண்டவர் நாம் செய்கிற தீமைக்கான தண்டனையை கொடுக்கிறவராய் இருக்கிறார். No, God punishes or disciplines us for the evil we commit against him. நாம் செய்கிற தப்புக்கு ஏற்ற தண்டனை அவர் தருகிறார். No, whatever mistake we commit, he gives a punishment for that. உடனே நினைச்சிட கூடாது நமக்கு நம்ம செய்யற நன்மைக்கு ஏற்ற ஆசீர்வாதத்தை தருகிறார். No, so immediately we should not think that God is going to bless us based on the good things that we commit for him. புரியுதா உங்களுக்கு? லாஜிக் பொதுவா இதுதான். ஆண்டவர் நான் செய்யற தப்புக்கு ஏற்ற தண்டனை தராரு, அதே மாதிரி நான் செய்யற நல்லதுக்கு ஏற்ற ஆசீர்வாதத்தை தராரு. இப்படிதான் நம்ம பொதுவா என்ன செய்றோம் பார்க்கிறோம். No, oftentimes we look into this in this logical way. That means if God is going to punish me for my mistakes, then God should bless me for all the good things I do for him. ஆனா நீங்க பைபிளை நீங்க கவனிச்சீங்கன்னா ஆண்டவர் சொல்றாரு, உங்களுடைய அக்கிரமத்துக்காக நான் என்ன செய்றேன், உங்களை தண்டிக்கிறேன், ஆனா உங்க நீதிக்காக உங்களை ஆசீர்வதிக்கல. So when you read the Bible, in the Bible God says that I punish you for all the sins that you commit, but when I bless you, I am not blessing you for your righteous deeds. உங்களுக்கு ஞாபகம் இருக்கா, ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்துக்குள்ள நடத்துறதுக்கு முன்னாடி இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து ஒன்னு சொன்னார். No, when God led the people of Israel into Canaan, he looked at them and he proclaimed something to them. அவர் சொன்னார், நீங்க கானானுக்கு போகும்போது ஒன்னை ஞாபகத்துல வச்சுக்கங்க. No, when you enter into Canaan, you should remember one thing. இதுனா என்னால நடந்ததுன்னு ஒருபோதும் சொல்லாதீங்க. Don't ever say that I conquered Canaan because of my righteousness. கானானியருடைய பாவத்தின் நிமித்தம் அவர்களை நான் தள்ளி விடுறேன், ஆனா உங்க நீதினால அதை கொடுக்கல. No, he says, no, I am going to give you the land of Canaan because of the sins of the Canaanites, but I am not giving you the land based on your righteousness. பொதுவாவே நம்ம நல்ல காரியம் செய்யும்போது நம்ம நினைச்சுக்கிறோம், நமக்கு கிடைச்சது இது, நான் நல்ல ஜெபம்னே ஆண்டு கொடுத்தாரு, நான் நல்லா பண்ணேன் அதனால ஆண்டு கொடுத்தேன். உண்மை என்னன்னா, ஆண்டவர் அவருடைய கிருபையினால் தான் நமக்கு எல்லாவற்றையும் செய்திருக்கிறார். See, often we think that when we receive a blessing from God, we have this tendency to consider it like, since I was so faithful to God, since I was so sincerely praying to God, God is blessing me with all these things. நம்ம செஞ்ச தப்புக்கு ஒரு தண்டனை ஆண்டவர் தரலைன்னா நம்ம சொல்றோம், சே ஆண்டவர் என் மேல ரொம்ப கிருபையா இருந்தார் பிரதர் என்று சொல்கிறோம். Sometimes if we commit a mistake,
And when God is not punishing us according to our mistake, we always tell, oh, God was so gracious and merciful on me. ஆனா நம்ம ஒரு காரியம் நல்ல காரியம் செஞ்சு ஏதாச்சும் ஆசீர்வாதம் வந்துச்சா நம்ம உடனே சொல்றோம் ஆண்டவர் கிருபையா செஞ்சாரு தான் சொல்ல மாட்டோம், நான் செஞ்சேன் அப்படின்னு சொல்லுவோம். No, but when we receive a good thing in our life, we never use the word that God has graciously blessed me. Rather, we will tell that, oh, God has given me because of I am good before Him. பவுல் சொல்கிறார், நீங்க என்னத்தை நீங்க பெற்றுக்கொண்டீங்க என்று சொல்கிறார். So Paul is making a list on what were the blessings the Galatians received from God. முதல்ல சொல்கிறார், God in you by faith. தேவன் உங்களில் விசுவாசத்தினால தான் வந்தார். So the first blessing is like God dwells in them by faith. பாருங்க என்ன சொல்றாரு, உங்களுக்கு ஆவியை அளித்தார். He says, no, He has given you His Spirit. இயேசு கிறிஸ்துவை நீங்கள் நானும் நம்பின போது ஆண்டவர் நமக்குள்ளாக வந்தார். அது எவ்வாறு நடந்தது? விசுவாசத்தினாலே வந்தது. So when we put our trust in Christ, at the moment of our salvation, the Spirit of God has come and He started dwelling in us, and it comes by faith. நீங்க செஞ்ச நல்ல காரியத்தை பார்த்து ஆண்டவர் உங்களுக்குள்ள வாசம் பண்ணல. No, God is not indwelling you on the basis of your goodness. ஆனால் அவர் விசுவாசத்தினாலே உங்களுக்குள்ளாய் வாசம் பண்ணுகிறார். But God dwells in you on the basis of faith. இரண்டாவதாக அவர் சொல்கிறார், தேவனுடைய கிரியை உங்கள் வாழ்விலே விசுவாசத்தினாலே தான் உண்டாயிருக்கிறது. And then God works in you on the basis of your faith. அவர் சொல்கிறார், உங்களுக்குள்ளே அற்புதங்களை நடத்துகிறவர் நியாயப்பிரமாண கிரியையினாலே அல்ல விசுவாசத்தினாலே நடப்பித்தார் என்று சொல்கிறார். See, when God blesses you with miracles, God is not doing it on the basis of law, but because of faith. உங்க வாழ்க்கையில் நீங்கள் நானும் அநேக சரீர பிரகாரமான ஆசீர்வாதங்களை அனுபவித்திருக்கலாம். Now maybe we might enjoy a lot of physical blessings from God. ஆண்டவர் நிறைய அற்புதங்கள் அந்த கலாத்தியர் நாடுகள்ல பவுல் ஊழியம் செய்தபோது செய்தார். Now when Paul was ministering in the Galatian region, God did many miracles in those places. பவுல் ஞாபகப்படுத்துறாரு, நீங்க பெற்றுக்கொண்ட எல்லா ஆசீர்வாதங்களும் அல்லது அற்புதங்களும் எதனால நடந்தது தெரியுமா? நீங்க அவர் விசுவாசத்தினால் நடந்தது. So Paul now reminds the people of Galatia, telling that all the miracles that occurred in the midst of you was by faith. ஏனென்றால் அவர்கள் பிரமாணத்தின் பெயராலே என்றது அவர்களுக்கு சுகம் கொடுக்கல, இயேசுவின் நாமத்திலே என்று சுகம் கொடுத்தார்கள். Because the healing did not come on the basis of law, but on the name of Jesus Christ. அவர்கள் கிறிஸ்துவை நம்பினார்கள், அதனாலே அவராலே அளிக்கப்பட்டதான ஆசீர்வாதத்தை பெற்றார்கள். Since they believed in Christ, they received the blessings in Christ. மூன்றாவதாக சொல்றாரு, தேவனுடைய நீதி விசுவாசத்தினாலே உங்களில் வந்தது. And not only that, God's righteousness was imparted in them by faith. ஆறாவது வசனத்துல இருந்து 8வது வசனம் வரைக்கும் அவர் ஆபிரகாம் ஒரு உதாரணமா இது சொல்றாரு. From verses 6 to 8, he chose Abraham as an illustration for his point. அவர் சொல்றாரு, விசுவாசத்தினால தான் நீங்க நீதிமானாக்கப்பட்டீங்க. He says, you were justified by faith. ஆண்டவர் இந்த உலகத்துல யாரையும் நல்லவன் என்று சொல்ல முடியாது. No, God cannot declare or say anyone is righteous in this world. ஆண்டவருக்கு முன்பாக இந்த உலகத்துல யாரும் நல்லவனாக எப்போதும் இருந்திட முடியாது. So before God, all the people are sinners. ஆண்டவர் மாத்திரம்தான் நீதிமான் எப்பொழுதும், இப்பொழுது மாத்திரமல்ல எப்பொழுதும். God alone is the only righteous person, not only now but forever. ஆண்டவர் உங்களை பார்த்து நீதிமான் சொன்னாரே, அது எப்படி நடந்துச்சு? How did God declare you as a righteous person? எந்த ஒரு மனிதனும் அவருக்கு முன்னாடி நீதிமானா இருக்க முடியாது. Because no one can be righteous before God. நீங்க நீதிமானாகிய கிறிஸ்துவை நம்பினீர்கள், அதனால் நீதிமானானீர்கள். Since you believed in the righteous Christ, you were considered as a righteous person. நம்முடைய நீதியினாலே ஆண்டவர் நம்மை ஏற்றுக்கொள்ள, கிறிஸ்துவின் நீதி நம்ம மேலே தரிக்கப்பட்டிருக்கிறது, அதனாலே ஆண்டவர் நம்மை ஏற்றுக்கொண்டிருக்கிறார். God did not accept us on the basis of our good deeds, but He has accepted on the basis of the righteousness of Christ that was imparted to us. இந்த தேவனுடைய கிரியை எல்லாம், தேவனுடைய அற்புதங்கள் எல்லாம், ஆண்டவர் நம்மோட நம்மள வாசமாய் இருக்கிறது எல்லாம் விசுவாசத்தில் தானே நடந்தது. So God dwelling in us, or the works of God in us, or God working through us, is everything by faith. கிருபையினாலே விசுவாசம் கொண்டு தான் நீங்கள் ரட்சிக்கப்பட்டீங்க. You are justified by grace through faith. விசுவாசத்தினால தான் கிறிஸ்துவ வாழ்க்கையில எல்லாத்தையும் நீங்க பெற்றுட்டு இருக்கீங்க. Not only that, you receive everything by faith in your Christian life. நம்ம வீட்ல இருக்கிற பொருளாதார ஆசீர்வாதமா இருக்கட்டும், maybe the material blessings in our house, சரீர பிரகாரமான சுகமா இருக்கட்டும், or physical healings in our life, ஸ்பிரிச்சுவல் பிளெஸிங்கா இருக்கட்டும், or maybe like spiritual blessings in our life. எல்லாம் நடந்தது தேவனுடைய கிருபையினால் மாத்திரம். Everything is through the grace of God. ஒருபோதும் உங்களுடைய கிரியை அதற்கு மாற்றாக வைக்காதீங்க. நான் இதெல்லாம் செஞ்சேன் அதனால கடவுள் என்னை ஆசீர்வதிச்சிருக்கிறார் பாரு. Don't ever substitute God's grace through your works. இன்றைக்கு அநேகர் தங்களுடைய வாழ்விலே ஆண்டவர் கொடுத்திருக்கிறதான பொருளாதார ஆசீர்வாதத்திற்கு தங்களுடைய வாழ்வின் உண்மை
காரணம் என்று எண்ணிக்கொள்கிறார்கள். Today many people think that God blessed me because I am a good person. ஏனென்றால் நான் ஆண்டவருக்கு உண்மையாய் நடந்தேன், அதனால எனக்கு வீடு சொந்த வீடு கொடுத்திருக்கிறார் என்று சொல்கிறார். அப்படி சொல்லும்போது என்ன சொல்றாரு தெரியுமா? மத்தவங்களுக்கு சொந்த வீடு இல்லை, ஏன்னா அவங்க எல்லாம் உண்மையா இல்லை என்று சொல்கிறார். Maybe no, a person who has his own house, he may tell that I was so faithful to God that God gave me a own house. Then he is judging the other people who don't have their own house, telling that since they are not faithful, God has not given them a own house. ஆண்டவருக்கு நான் உண்மையா செய்தனால எனக்கு சொந்த கார் கொடுத்திருக்கார் என்று ஒரு ஊழியக்காரர் சொல்வாரானால் அவர் மற்ற கார் இல்லாத எல்லா ஊழியக்காரையும் பார்த்து சொல்கிறார் இவர்கள் எல்லாம் உண்மையற்றவர்கள் என்று சொல்கிறார். No, if a minister of God says that since I was such a faithful servant in God's ministry, that's why God gave me a car, then he judges all the other ministers who don't have a car, telling that they are not faithful before God. அருமையான தேவனுடைய திருச்சபை ஆவிக்குரிய வரங்களால் மாத்திரமல்ல, ஆவிக்குரிய ஆசீர்வாதம் மாத்திரமல்ல, நாம் அனுபவிக்கிற எல்லா ஆசீர்வாதமும் கிருபையினாலே விசுவாசத்தினாலே நாம் பெற்றுக்கொண்டிருக்கிறோம். See, not only the spiritual gifts or spiritual blessings, but even the physical and material and everything that we have is of the grace of God. பவுல் ஞாபகப்படுத்துறாரு, இதெல்லாம் எப்படி பெற்றுக்கொண்டே உங்களுக்கு தெரியுமா? விசுவாசத்தினால மாத்திரம் தான் பெற்றுக்கொண்டோம். So Paul reminds them, telling that, no, do you know how do we receive all these things? We receive it by faith. மூன்றாவதாக கடைசியாக அவர் சொல்றாரு, நீங்க பிரமாணத்தின் கீழாக வாழும்படி அழைக்கப்படவே இல்லை. And the third thing that Paul discussed in this chapter is that you are not called to live under the law. உங்களுக்கு அதுக்கு ஆக்சுவலா சம்பந்தம் இல்லை. Now he says, no, you have no connection with the Old Testament law. பிரமாணம் கொடுக்கப்பட்டதுக்குன்னு ஒரு நோக்கம் இருக்குது, அது உங்களுக்கு அதுக்கு என்ன சம்பந்தம்? So God has given the law with a purpose. You don't have any connection with it. நீங்க புதிய ஏற்பாடு கிறிஸ்தவர்கள், You are New Testament believers. ஆண்டவர் பிரமாணத்தை கொடுத்தார். No, God gave the law. அது ஒரு சில காரியத்துக்காக கொடுக்கப்பட்டுச்சு. He gave it with a purpose. அந்த நோக்கம் முடிந்தது. The purpose has been carried out. நோக்கம் முடிந்ததுக்கு அப்புறம் அந்த நபர் இருக்க வேண்டிய அவசியம் இல்ல. No, if the purpose is carried out, then it is no more it need to exist. அது கொடுக்கப்பட்டது நல்ல நோக்கத்துக்கு தான். No, it was given with a good purpose. பிரமாணம் நல்லதுதான், ஏன்னா ஆண்டவர் தான் கொடுத்தாரு. No, law is good because God is the one who established it. இதை செய்யாத என்ற அந்த பிரமாணம்ன்றது ஒரு நோக்கத்துக்காக கொடுக்கப்பட்டுச்சு, அது முடிஞ்சிருச்சு. இப்போ உங்களுக்கு அது அவசியமானதல்ல. See, all the do's and don'ts in the Old Testament was given with a purpose from God. அவர் லிஸ்ட் பண்றாரு இந்த பிரமாணம் என்னெல்லாம் செய்யாதுன்னு. ஆக்சுவலி Then he goes on to explain what law cannot do. பிரமாணத்துபடி நீங்க வாழ்ந்தீங்கன்னா என்ன நடக்காதுன்றதை முதல்ல தெரிஞ்சுக்கங்க. Now he wants to explain to the Galatians that what they cannot receive by living through the law. பின்பு அவர் சொல்றாரு எதுக்கு ஆண்டவர் பிரமாணத்தை கொடுத்தார். And then he explains why did God give them the law. முதலாவது, The first thing is, லா என்னத்தெல்லாம் செய்யாது. what law cannot do. இது ஒருபோதும் உங்களை ஆசீர்வதிக்காது. Law cannot bless you. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, what does it mean? பிரமாணம் எதிர்பார்க்கிறது என்னன்னா, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், ஆனா நீ 100க்கு 100 வாங்கி இருக்கணும், அப்ப நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். What the law expects is, if you obey 100% to the law, then there is blessing through the law. 99.9%. Now what about 99.9% of obedience? கொஞ்சம் கம்மியா ஆசீர்வாதத்தை கம்மி பண்ணி கொடுங்களே. You know, the person may ask, can you please give me little less of blessing? No. 99.9% நீங்க பிரமாணத்தை கை கொண்டாலும் சாபம்தான், ஏன்னா நீங்க 100% கை கொள்ளல. No, even if you fulfill the law 99.9%, then you will receive only the curse because you are not completely kept the law. 10th வசனத்துல அவர் சொல்றாரு, Verse 10, நியாயப்பிரமாணத்தின் கிரியைக்காரராகிய யாவரும் சாபத்துக்கு உட்பட்டிருக்காங்க. all those who rely on observing the law are under a curse. ஏன்னா நியாயப்பிரமாண புத்தகத்தில் எழுதப்பட்டவைகளை எல்லாம் செய்யத்தக்கதாக அவைகளை நிலைத்திராதவன் எவனோ அவன் சபிக்கப்பட்டவன். For it is written, cursed is everyone who does not continue to do everything written in the book of the law. வேணுமா உங்களுக்கு லா பிரமாணம் என்று கேட்கிறார். So he asked the question to the Galatians, do you still need the law? ஒருவேளை உங்களுக்கு அந்த 100% துணிகரம் இருந்தா ட்ரை பண்ணி பாருங்க. No, he tells them that if you have the guts to fulfill the law 100%, then you go ahead and try it. ரெண்டாவது, Secondly, பிரமாணம் ஒருபோதும் உங்களை நீதிமான ஆக்காது. law cannot justify you. 11th வசனம், Verse 11, நியாயப்பிரமாணத்திலே ஒருவனும் தேவனிடத்தில் நீதிமான் ஆகிறதில்லை என்பது வெளியரங்கமா இருக்குது, ஏனெனில் விசுவாசத்தினால நீதிமான் பிழைப்பான் என்றுதான் எழுதி இருக்குது. clearly no one is justified before God by the law because the righteousness will live by faith. பைபிள்ல எங்கேயுமே பிரமாணத்தினால ஒருத்தன் நீதிமான் ஆவான்னு சொல்லப்படவே இல்லை. No, there is not even one single reference in the entire Bible that talks about there is justification through law. ஆனால் நீ விசுவாசத்தினாலே நீதிமான் ஆக்கப்படுவான் என்று சொல்லி நிறைய தடவை பைபிள் சொல்லுது. But Bible keeps on repeating this fact that you are justified by faith. அது ஆபிரகாம்ல இருந்து நம்ம ஆரம்பிக்கிறோம். ஆதியாகமம் 15:3. No, in Genesis 15 we see it in the life of Abraham. ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. Abraham believed in God and it was counted righteous for him. யாருமே
பிரமாணத்தினால நீதிமான் ஆகல. No one has ever been justified by law. பிரமாணத்தை வாங்கிட்டு வந்த மோசே, Now what about Moses? தேவனோட முகமுகமா பேசினாரு. No, he saw the Lord face to face and he's the one who brought the law. அவர் வாங்கிட்டு வந்து கீழே கொண்டு வரவங்களையும் கீழே இருக்கவங்க எல்லாம் ஒரு பிரமாணத்தை உடைச்சிருந்தாங்க, இவர் கையில அந்த 10 உடைச்சிட்டாரு. Now when Moses was coming down, no, the people broke the first commandment, but Moses got angry and he broke all the commandments. No. வேற நீங்க யாரை வேணாலும் நீங்க லிஸ்ட் அவுட் பண்ணுங்க, ஒருத்தவங்க கூட இல்ல, ஒருத்தவங்க பிரமாணத்தின்படி நீதிமான் ஆக்கப்பட்டிருந்தாலும் இயேசு கிறிஸ்துக்கு வேலையே இருந்திருக்காரு. No, if the law was able to justify anyone, no, then there is no need for Christ to come to this world. மூணாவது, லாவும் விசுவாசமும் சேர்ந்து போகாது. And the third thing that Paul talks here is law cannot go along with faith. 12 வசனம். Verse 12. விசுவாசம் நியாயப்பிரமாணமும் விசுவாசத்துக்குரியதல்ல. The law is not based on faith. ஏன்னா பிரமாணம் வந்து செய்யறத பத்தி பேசுது, விசுவாசம் வந்து நம்பறத பத்தி பேசுது. Because the law talks about what we do, but faith talks about belief. திருச்சபையில வந்து நிறைய பேரு நிறைய நேரத்துல இந்த ரெண்டையும் மிக்ஸ் பண்ண ட்ரை பண்றோம். பிரமாணத்தையும் கிருபையும் கலந்து கொடுக்க நம்ம பிரயாசப்படுறோம். ஏன்னா நம்ம கிருபையை மட்டும் பேசினா ஜனங்க இஷ்டத்துக்கு வாழ்ந்துருவாங்க, அதனால கொஞ்சம் லாவை ஆட் பண்ணுவோம்னு சொல்லி நம்ம ட்ரை பண்றோம். See, oftentimes, no, in the churches we try to mix law and grace because we think that if we preach the gospel of grace, then people will walk according to their own wishes. அது எப்படி இருக்குனாக்கா ஒரு கூட பால்ல ஒரு துளி விஷத்தை மட்டும் போட்டா ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு நம்ம நினைக்கிற மாதிரி. No, it's something like, no, if you have one big pot of water and if you just drop a bit of poison in it, we think that, oh, that one drop of poison is not going to pollute the water. No. அது முழுமையுமாக அது விஷமாக மாறிவிடும். But that one drop of poison can turn the entire pot into a poisonous water. அது போல தான் 99% நான் கிருபையை பேசுவேன், 1% பிரமாணத்தை பேசுவேன் அப்படின்னா அது இனி ஒருபோதும் கிருபையா இருக்க போறதில்லை. No, likewise, no, if you're going to tell that 99% I'm going to hold on to the doctrine of grace and 1% I'm going to preach law, then it cannot be grace. நான்காவது, Fourthly, பிரமாணம் ஒருவராலும் கடைபிடிக்கப்படவே முடியாது. law cannot be observed by anyone. இதுவரைக்கும் யாருமே அதை கடைபிடிச்சதில்லை. No one has ever completely obeyed the law. ஏன்னா அதனுடைய ஸ்டாண்டர்ட் அப்படி, அதனுடைய தரம் அப்படி. Because, no, the standard of law is so high. ஹோலி காட் அவருடைய ஸ்டாண்டர்ட் எங்க இருக்கு, பாவ மனுஷன் அவன் ஸ்டாண்டர்ட் எங்க இருக்கும்? No, it is the law describes the standard of the most holy God, and his standard is so high, and when it comes to the sinful man, the man's standard is so low. நீங்க பிரமாணத்தை கைக்கொண்டு நான் ஆணுக்கு பிரியம் வாழணும்னு நினைச்சீங்கன்னா ரெண்டு தவறு செய்றீங்க. Now, if you try to please God by keeping the law, you commit two different mistakes. கடவுளை ரொம்ப குறைச்சு மதிப்புறீங்க. Now, one is, no, you have a lower view of God. இல்லாட்டி அவருடைய பரிசுத்தத்தை குறைச்சு மதிப்புறீங்க, இல்லாட்டி உங்களுடைய நீதியை மேன்மையா நினைக்கிறீங்க. No, either you have a lower view of God's holiness or you have a higher view on your personal holiness. So, நான் காரியம் சொன்னேன், பிரமாணம் என்ன செய்யாது, நம்ம ஆசீர்வதிக்காது. Law cannot bless us. பிரமாணம் நீதிமானாக்காது. Law cannot justify us. பிரமாணமும் விசுவாசம் சேர்ந்து போகாது. Law cannot go along with faith. பிரமாணம் ஒருவராலும் அனுசரிக்கப்பட முடியாதது. Law cannot be observed by anyone completely. ஐந்தாவது, Fifthly, பிரமாணம் விசுவாசத்தை அல்லது வாக்குத்தத்தத்தை தள்ளிவிடாது. law cannot set aside the covenant or the promise given before it. முதலாவது பிரமாணம் கொடுக்கப்பட்டதா வாக்குத்தத்தம் கொடுக்கப்பட்டதா? So Paul asked the question that did God give the promise first or the law first? எது கொடுத்தாரு ஆண்டவர்? What did God give? The covenant or the law? பிராமிஸ் கொடுக்கப்பட்டதா ஆபிரகாமுக்கு அல்லது பிரமாணம் கொடுக்கப்பட்டதா? எது ஃபர்ஸ்ட்? Now, what did Abraham receive? Did he receive the promise or the law? பிராமிஸ். He received the promise. 430 வருஷத்துக்கு முன்னாடியே பிரமாணம் வர்றதுக்கு 430 வருஷத்துக்கு முன்னாடியே வாக்குத்தத்தம் வந்துருச்சு. So Paul says that the promise was given even 430 years before the law was given. பவுல் 5 வசனம் சொல்றாரு, இங்க பாருப்பா, நான் நம்ம பேச்சிலே சொல்றேன். No, Paul, no, he just uses words 15 in a colloquial way. மனுஷங்க நம்ம ஒரு பிராமிஸ் கொடுத்தாவே அதை சீக்கிரமா தள்ளி விட மாட்டோம். அப்படியே நான் வந்து ஃபெய்த்ஃபுல்லா இருக்கணும், எப்படியாச்சும் அந்த பிராமிஸ் படி கீப் அப் பண்ணணும், அப்படியெல்லாம் ட்ரை பண்றோமே, ஆண்டவர் எப்படி அவருடைய வாக்குத்தத்தத்தை தள்ளி விட்டுருவார் நீங்க நினைக்கிறீங்க என்று கேட்டார். So he asked a question that, no, brothers, no, we men, when we give a promise,
No, we try to keep that promise as much as possible. Do you think God will just forget what He has promised? அவர் ஒருபோதும் அப்படி செய்ய போவதில்லை. God is never going to do that. ஆண்டவர் வாக்குத்தத்தத்தை கொடுத்தாரு. God gave the promise. என்ன வாக்குத்தத்தம் அது? What was the promise about? ஆபிரகாமுடைய சந்ததி மூலமாக முழு உலகத்தை ஆசீர்வதிப்பேன் என்பது. The promise is, Abraham, through your seed I'm going to bless the entire humanity. பவுல் சொல்றாரு, அவர் வந்து சந்ததிகள்னு சொல்லல. பால் சந்ததின்னு ஒன்ன பத்தி சொல்றாரு. அது யாருன்னா கிறிஸ்து தான். Paul argues that no, when God told to Abraham, God did not tell Abraham that I'm going to bless the world through your seeds, but through your seed, singular. அது கிறிஸ்துவை குறிக்கிறது. And that seed is Christ. கிறிஸ்துவின் மூலமாக, கிறிஸ்துவை விசுவாசிப்பதன் மூலமாக ஆபிரகாமின் வாக்குத்தத்தத்துக்கு சுதந்திரவாளியா ஆகணும் அப்படின்றதா தேவனுடைய நோக்கம். No, the purpose of God in giving that promise is anyone who believes in Christ will become a person to inherit to the promise that He has given to Abraham. அப்புறம் எதுக்கு பிரமாணத்தை அங்க கொண்டு வந்து வச்சிருக்காரு? Then why in the world He has to give the law? ஓகே, ஆண்டவர் வந்து ஆபிரகாம் ஆசீர்வதிக்க விரும்புறாரு. God wants to bless Abraham. ரெண்டு விதமா அவர் ஆசீர்வதிக்கலாம். ரெண்டு ஆப்ஷன் இருக்குது. Now God can bless Abraham with two different options. ஒன்னு வாக்குத்தத்தத்து வழியா, first is through the promise, இல்லாட்டி பிரமாணத்தின் வழியா. the next is through the law. இதுதான் ஃபர்ஸ்ட் கொடுக்கப்பட்டது. Promise was given first. இது இடையில கொண்டு வந்து ஆண்டவர் 430 வருஷம் கழிச்சு அதை சொல்லி விட்டு இருக்காரு பிரமாணத்தை. After 430 years he inserted something called law. பவுல் சொல்றாரு, Paul argues that ஆண்டவர் சொல்றாரு, நீ நம்புறது மூலமாக வாக்குத்தத்தத்தை பெற்றுக்கொள்ளலாம். So God told Abraham that by faith, by belief you can inherit the promise. ஆனா பிரமாணத்தின்படி செஞ்சா செய்கையின் மூலமா தான் வாக்குத்தத்தத்தை பெற்றுக்கொள்ளணும். But if you need to receive the blessing through the law, you have to work for the law. பவுல் சொல்றாரு, ஆண்டவர் எப்படி ஆபிரகாம் ஆசீர்வதிச்சார்னா வாக்குத்தத்தத்தின் மூலமா. அத அவன் நம்பின போது ஆண்டவர் அவன் நீதிமானானா. So God justified Abraham when he believed God. பவுல் என்ன சொல்றாரு அப்படினா பிரமாணத்துக்கு ஒரு நோக்கம் இருக்கு. So Paul describes that the law has a purpose. ஆபிரகாம் சந்ததியில கிறிஸ்து வரணும். Christ has to be born as a descendant of Abraham. கிறிஸ்து வர்ற வரைக்கும் இவங்களை எல்லாம் till the time of Christ பத்திரமா வச்சிருக்கணும். God has to keep the Abrahamic race safely. பத்திரமா வச்சிருந்தா மட்டும் பத்தாது. Not only he needs to protect them, இவங்க எல்லாம் என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படினா பிரமாணத்தின்படி என்ன செய்யலாம், கடவுளுக்கு பிரியமா வாழலாம்னு சொல்லி ட்ரை பண்ணிட்டே இருக்காங்க. So those people are always trying to please God through the law. பிரமாணம் எதுக்கு இருக்கு அப்படினா இவங்க எந்த அளவுக்கு பிரமாணத்தை செய்ய முயற்சிக்கிறாங்களோ அந்த அளவுக்கு அவங்கள செய்ய விடாம பண்ணி அவங்க வெறுத்து போய் எப்படா கிறிஸ்து வருவாரு எங்களை விடுவிப்பாருன்னு சொல்லி காத்திருக்கிறதுக்காக வைக்கப்பட்டிருக்கு. Now the reason God gave the law is so that the Abrahamic descendants, when they want to keep the law, they can understand that they are unable to complete the law entirely, so they will start looking to God for the deliverer, for the Messiah in Christ. பிரமாணத்துக்கு ஒரே ஒரு நோக்கம் தான் இருக்கு. There is only one purpose for the law. பிரமாணத்தின் நோக்கம் கிறிஸ்து பக்கமா இவங்களை தள்ளி விடுறதான் அவருடைய நோக்கம். The purpose of the law is to push people towards the coming of Messiah. கிறிஸ்து வந்துட்டார்னா யாருக்கு வேலை இல்ல. Now if Christ comes, then which has no function? யாருக்கு வேலை இல்ல? பிரமாணத்துக்கு வேலை இல்ல. The law exit. இதைத்தான் அப்போஸ்தலன் பவுல் இந்த அதிகாரங்கள் இந்த வசனங்கள் முழுவதிலும் விளக்குறார். See, that's what Paul is trying to talk about the purpose of law in this entire chapter. இந்த ரெண்டு நோக்கத்துக்காக தான் பிரமாணம் கொடுக்கப்பட்டிருக்கு. There are only two purposes for the law. கிறிஸ்து வர்ற வரைக்கும் இவங்களை சிறைப்பிடித்து வைக்க. To keep us as prisoners until faith in Christ comes. அவங்க பிரமாணத்தை கைக்கொள்ள முடியாம தோல்வி அடைந்து எப்படா கிறிஸ்து வருவார்னு ஏக்கம் அடைய. To lead them to Christ so that they will understand that they cannot fulfill the law by themselves. அது ஒரு ஸ்கூல் டீச்சர் மாதிரி. No, the law was like a tutor to them. அடிக்கிற அடியில கிறிஸ்து பக்கம் ஓடணும். No, the law was beating them to push them to Christ. கிறிஸ்து வர்ற வரைக்கும் அவங்களை பாதுகாக்கும் கிறிஸ்து பக்கமா தள்ளி விடுற வேலையும். So the law was trying to safeguard them till the moment of Christ and then to push them to look forward for Christ. 25 வசனத்துல சொல்றாரு, verse 25 he describes, விசுவாசம் வந்த பின்பு வாத்தியாருக்கு என்ன வேலை? Now that faith has come, we are no longer under the supervision of the law or a tutor. இப்ப யார் வந்தாச்சு? கிறிஸ்து வந்தாச்சு. Now Christ has come. இனி கிறிஸ்துவை விசுவாசிக்கிறது மூலமாக நீதிமான் ஆக்கப்பட முடியும்.
Now we can believe Christ and we can be righteous in the sight of God. கிறிஸ்துவை விசுவாசித்து வாழ்வது மூலமாக ஆண்டவருக்கு பிரியமான வாழ்வு வாழ முடியும். Now by faith in Christ we can please God completely. கிறிஸ்து செய்து முடித்ததை நம்பினால் மாத்திரம் போதும் நம்ம பரலோகத்துக்கு போயிட முடியும். And trusting in the completed work of Christ is sufficient to take us to heaven. அப்படியானால் எதுக்கு இன்றைக்கு நீங்கள் மறுபடியும் பிரமாணத்துக்கு போனீர்கள், எப்படி ஏமாந்து போனீர்கள் என்று பவுல் கேட்கிறார். That's why now Paul asked them the question that why do you want to go back to law? How come you are deceived by the law? கிறிஸ்து பிரமாணத்தை நிறைவேற்றி முடித்திருக்கிறார். Christ has now fulfilled the law for us. நம்ம செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்றே ஒன்று. Now we have to do only one thing. கிறிஸ்துனுடைய நீதியை நம்பி பற்றிக் கொள்வதுதான் நாம செய்ய வேண்டியது. All that we need to do is to trust in the righteousness of Christ. கிறிஸ்துக்குள்ளாய் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த சுதந்திரத்தை அனுபவிக்கும்படியாய் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். Now God wants us to enjoy the freedom that he grants us through Christ. கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது இதை செய்யாதே என்கிறதான கட்டாயத்தின் அடிப்படையிலே வாழப்படுவதல்ல. Christian life is not a legalistic bond on what to do and what not to do. கிறிஸ்து அவருடைய வாழ்வை என்னிலே வாழும்படி அவரை தொடர்ந்து நம்புவது. No, Christian life is yielding my life completely to Christ so that Christ can live in me. இனி நான் அல்ல, கிறிஸ்துவே, அதுவே கிறிஸ்தவம். So hereafter it is not me but Christ. That is Christianity. நாம் பேச வேண்டியது நான் எப்படி வாழ வேண்டும் என்பதல்ல, கிறிஸ்து என்னிலே எப்படி வெளிப்பட வேண்டும் என்பதுதான். So I should always think about what can I do for the Lord. Instead of thinking in that way, I should always think how can Christ live in me? ஏனென்றால் கிறிஸ்தவ வாழ்வு கிறிஸ்துவின் வாழ்வு. Because the Christian life is Christ's life. ஒருவேளை இந்த நாள்ல நம்ம ஆண்டவரை கேட்க வேண்டியது, ஆண்டவரே என்னுடைய கிரியையை நான் நம்பி வாழாமல் நீர் செய்து முடித்ததை மாத்திரமே நம்பி நான் வாழ எனக்கு உதவி செய்யும் ஆண்டவரே என்று சொல்லுவோம். So today now we need to pray that God now help me not to trust in what I can do for you, but give me the grace to trust in your son's finished work alone. என்னுடைய தனிப்பட்ட வாழ்விலே, என்னுடைய குடும்ப வாழ்க்கையிலே, என்னுடைய குடும்ப ஆசீர்வாதங்களிலே எந்த ஒரு காரியத்திற்கும் நான் செஞ்ச ஜெபமோ, நான் செஞ்ச வேத வாசிப்போ, நான் செய்கிற ஊழியமோ, நான் சர்ச்சுக்கு கொடுத்ததோ காரணம் என்று எண்ணாதபடிக்கு எல்லாமே உம்முடைய கிருபையினாலே நாங்கள் பெற்றுக்கொண்டோம் என்கிறதான உணர்வோடு கூட நாங்கள் வாழ எங்களுக்கு உதவி செய்யும் ஆண்டவரே. No, we should ask God, Lord, give me the grace that I will not think that all the blessings that I have in my life or all that I can do for you is because of my goodness, but help me to recognize it is because of your grace alone.